உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மகர லக்கண மாணவ மாணவிகளே, என்ன படிக்கலாம்? மகர லக்கணத்துக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பொதுவாக மகர லக்கணங்கிறது சர லக்கணம், லக்னாதிபதிங்கிறது சனி. இதே 10ஆம் பாவாதிபதி உங்களுக்கு யார்? 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். இதுதான் உங்களுடைய ஆன்மா லக்னம், இது கர்மா. இது ரெண்டு துறைகளில் தொடர்புடைய ஜாதகங்கள்லாம் கால் நூற்றாண்டுக்கு மேலே ஆய்வு செஞ்சதில் அதில் இருக்கிறவங்களாம் சக்ஸஸ். உதாரணமாக மகர லக்கணத்துக்கு மேக்ஸிமம் இதுதான் தொழிலாக வந்தால் நல்லது. சில ராசிகள் மாறும் பொழுது லிட்டில் பிட் கரெக்ஷன்ஸ் வரும். இப்போ லக்கணத்தை எடுத்தோம்னா சனியினுடைய படிப்பு மகரம். இந்த மகரம் அப்படிங்கிறது எல்லோரும் இந்த கிராமங்கள்லாம் இரும்பு தொழில் தான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும், எல்லா இரும்பு இல்லாத இடமே எங்கேயுமே இல்லையே, ஆக இரும்பு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொதுவாக சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னோம்னா நீங்கள் மரைன் இன்ஜினியரிங், கப்பல் கட்டுதல், கப்பல் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், அதே மாதிரி டிசைனர், வெப் டிசைனர், ஆர்கிடெக்ட் மகரம், அதே மாதிரி லாஜிஸ்டிக், டூரிசம் நமக்கு கட்டுறது கைமண் அளவு. இன்னும் நிறைய கல்வி இருக்குது. 10 நிமிடத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சொல்கிறேன். நேரில் ஜாதகம் பார்க்க வரும்போது உட்காந்து முடிவு பண்ணிக்கலாம். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, வெப் டிசைனர், அதே மாதிரி கார் வடிவமைப்பாளர், ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் சார்ந்தது அனைத்தும். அப்போ மகரத்துக்கு வேறு டெக்னிக்கலாக என்னென்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் என்னெல்லாம் படிக்கலாம்? இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எடுத்த வகையில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், ரோபோட்டிக், இது எல்லாமே உங்கள் மகர லக்கணத்துக்கு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜி, மரைன், இது மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் இன்ஜினியரிங், இது எல்லாமே உங்களுக்கு. சில்க் பாலிமர் இன்ஜினியரிங் பார்த்தீங்களா, 10 கூடையவன் சுக்கரன் சில்க். ஆக கார்பெட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், இவ்வளவு படிக்கலாங்க மகர லக்கணத்தில். இதே மகர ராசி மகர லக்கணம்னா அதுதான், அதுவே அப்படியே நான் சொன்ன விஷயங்கள். இப்போ கும்ப ராசி, இப்போது கும்பம் அப்படின்னு வரும்போது இது லாஜிஸ்டிக் படிக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம், புரியுதுங்களா? பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். அந்த இதெல்லாம் தயார் பண்ணக்கூடியது அந்த கெமிக்கல் சார்ந்ததெல்லாம் கும்பம். அதில் அவிட்டம் இருக்குது, சதயம் இருக்குது, பூரட்டாதி. இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா நம்ம ஜாதகத்தை பார்க்கும்பொழுது சில. இப்போ மகர லக்கணம் மீன ராசி, இது மரைன், கடல் சார்ந்த ஆய்வு, அகழ்வாராய்ச்சி. நீங்கள் நல்ல காரகத்துவத்தோடு போங்க, அழகாக அதில் நீங்கள் பார்டர்லையாவது வெற்றி பெற்று நல்ல வேலை கிடச்சி சந்தோஷம் அடைவீங்க. அப்போ குரு ப்ளஸ் சனி ப்ளஸ் சுக்கிரன், இது சுக்கிரன் 10, லக்னம் சனி, அதே இது மாதிரி குரு. அந்த குருவுக்கு உண்டானது நல்ல படிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருப்பீங்க மீனராசி, புரியுதுங்களா? அடுத்தது மேசம். இப்போ மகர லக்கணமும் சனி, செவ்வாய், சுக்கிரன், இது மூணும் சேர்ந்தால் தான் ஆர்கிடெக்ட், அதே மாதிரி பில்டிங் கட்டக்கூடிய சிவில் இன்ஜினியர், கார் மெக்கானிக், கார் வடிவமைப்பாளர், டிசைனர், அனைத்து வகையான டிசைன் இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கோ அனைத்து வகையான டிசைன் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். இந்த மேச ராசியாக வர்றதுனால இதில் கொஞ்சம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இதில் வரும். பயோமெடிக்கல், பயோடெக்கு, இதெல்லாமே இதில் தொடர்பு இருக்குது. அதனால் அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரிஷபராசி, இதுவுமே முழுக்க சனி ப்ளஸ் சுக்கிரன், இதுவுமே கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல், ஃபேஷன், டிசைனிங். அதுக்கடுத்தது கார், ஆர்கிடெக்ட், இதெல்லாமே வடிவமைக்கிற அழகுபடுத்தக்கூடிய அற்புதமான ஃபீல்டு. அதுக்கடுத்தது
சுக்கிரன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் சனி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாலும் வெப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டோட்டலாக சிஎஸ்சி, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இசிஎஸும் வரும். இதெல்லாம் படித்தீங்கன்னா இது நல்ல உங்களுக்கு நல்லா அக்யூரேட்டாக அந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல்லாம் வந்து ரிஷபம். கடக ராசி இது வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் போகலாம், கடல் கடந்த பிரயாணம், வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படலாம். இவங்க அக்ரி படிக்கலாம், அக்ரி சார்ந்தது, இவங்களும் டிசைனிங் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்ம ராசி. சிம்மங்கிறது இப்போ லக்னாதிபதி சனியும் 10 சுக்கிரனும் சார்ந்த துறை சொன்னல, அதை மட்டும் எடுத்துக்கணும் ஆரம்பத்தில். ஏன்னா லக்னாதிபதி சனிக்கு சூரியன் எனிமி. அப்போ சூரியன் உள்ளது எலக்ட்ரிக்கல்ஸு இதெல்லாம் போனோம்னா படிச்சிருவோம், படிச்சுட்டு அது சார்ந்த வேலை கிடைக்காது. இதே உத்திர நட்சத்திரமாக இருந்ததுன்னு வைங்க, 18 வயசுக்கு மேலே ராகு திசை வரும், நீங்கள் படித்தது ஒன்று வேலை செய்கிறது வேறே ஆகிடும். சரியா? அதனால் இந்த சுக்கிரன் ப்ளஸ் சனி இப்போ லக்னத்தையும் கர்மாவையும் எடுத்துக்கணும், ஆன்மா கர்மா. அந்த சனி சுக்கிரனுக்கு சொல்லப்பட்டது நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் போயிடலாம், மெக்கானிசத்துக்கு போயிடலாம், கார் வடிவமைப்பாளருக்கு போயிடலாம், அந்த மாதிரி போய்க்கலாம். இது சொல்கிறீங்களே கன்னி ராசி. இப்போ கன்னி ராசிக்கு அதிபதி புதன், 10 சுக்கிரன் ப்ளஸ் சனி. இது நல்ல ஆர்கிடெக்ட், ராசிக்கே உண்டான ஆடிட்டிங், லாயர், அற்புதமான லாயர், அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே இதில் வரும். அதே மாதிரி துலாம் ராசி. துலாம் ராசி மகர லக்கணம், ஒரு பாண்டிங் இருக்கும். 2 பேர் அவங்களும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த குரூப் எடுத்து படிக்கலாம், அதில் நல்ல டிசைனிங் போகலாம். எக்கச்சக்கமான டிசைனிங் இருக்குது உலகத்தில், அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி மகரம், அது வந்து மூமெண்ட்ஸ், சரம் ராசி, ஆழமான ராசி. அப்போ கடல் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி அது உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். தனுசு இது வந்து குருவோட ராசி, இது 10 சுக்கிரன். அப்போ குருவோட ராசி எப்போதுமே வந்து டீச்சிங் லைன் பெஸ்ட்டு, உணவு சார்ந்தது பெஸ்ட்டு. பொதுவாக மகர லக்கணம் ஒரு கிங் மேக்கர், பல நாடுகள் சுற்றி திரிவது, வெளிநாடு செல்லக்கூடியது, அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆக இது போக இன்னும் நிறையா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி எந்த வீட்டில் நவாம்சத்தில் இருக்குது, ஷட்பலத்தில் அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, என்ன திசை நடக்குது, இது எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக பார்த்து உங்கள் பிள்ளைகளை வந்து செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க. எல்லோரும் டாக்டரு, எல்லோரும் ஐஏஎஸ்ஸு இன்னும் இல்லாமல் அவரவர் லக்கணப்படி என்ன மாதிரி அமையுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு அதில் விருப்பம் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து படித்தாங்கன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பெறுவார்கள் என்பது என்னுடைய ஆய்வு. என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.